வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை 11 மணி அளவில் நாகான் மாவட்டத்தில் உள்ள காளியாப்பூரில் 6,950 கோடி ரூபாய் மதிப்பிலான காசிரங்கா மேம்பால வழித்தட திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய பின்னர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளார். கைவினை கலைஞர்களுக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிரதம மந்திரி விஸ்வகர்மா ஹாட் 2026 கண்காட்சி இன்று புதுடெல்லியில் உள்ள டெல்லி ஹாட்டில் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மான்ஜி தொடங்கி வைக்க உள்ளார். புதுடெல்லியில் மெய்நிகர் ரியாலிட்டி தியேட்டர் மற்றும் குழு கண்காட்சியை குரூப் கேப்டன் திரு சுபான்ஷு சுக்லா நேற்று தொடக்கி வைத்து ஆக்சியம் 4 திட்டத்தில் பங்கேற்ற தனது அனுபவத்தை சுமார் 400 மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். காரைக்கால் மற்றும் சுற்றுலாத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை இணைந்து நடத்தும் கார்னிவல் 2026 ஒரு பகுதியாக மினி மாரத்தான் ஓட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் தொடக்கி வைத்தார். கார்னிவலின் இறுதி நாளான இன்று போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப் பரிசு வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் 110 முதுநிலை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி பணியிடங்களுக்கு தகுதி உள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஜிப்மர் இயக்குநர் திரு வீர் சிங் நேகி தெரிவித்துள்ளார். ஆடவர் கிரிக்கெட்டின் 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று இந்தூரில் உள்ள கோல்கர் மைதானத்தில் பிற்பகல் 1:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் இந்த தொடரில் ஏற்கனவே 2 அணிகளும் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.